சிறுவன் ரகுராமனுக்கு தாத்தா பாட்டி என்றால் ரொம்ப பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா தான் அவனுக்கு ஸ்லோகங்கள், புராண கதைகள், நீதி கதைகள் நிறைய சொல்லிக் கொடுப்பார். தவிர இரவு அவன் தூங்கும் முன்பு நிறைய அம்புலி மாமா கதைகள் சொல்லி தூங்க வைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். 6வது படிக்கும் ரகுராமன் பள்ளியிலிருந்து வந்ததும் அவனுடைய வீட்டு பாடங்களை அக்கறையுடன் சொல்லிக் கொடுத்து அதை செய்ய வைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாட்டி அவனை தினமும் குளிப்பாட்டி தலைமயிர் வகுடு எடுத்து வாரிவிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிவித்து சாக்ஸ் ஷூ போட்டுவிட்டு ஸ்கூல் பஸ் வந்ததும் பொறுப்பாக ஏற்றிவிட்டு டாட்டா காண்பிப்பார். அவன் திரும்பி வந்ததும் யூனிஃபார்மை களைத்து வேறு உடை போட்டு விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது தவிர பாட்டி ரகுராமனுக்கு விதவிதமாக சமைத்து போடுவாள். வித்தியாசமான தின்பண்டங்கள் செய்து தருவாள். அவற்றை வாஞ்சையுடன் ஊட்டி விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரகுராமன் அவற்றை சப்பு கொட்டி வக்கணையாக சாப்பிடுவான். மேலும் பல கதைகளையும் ரசனையுடன் அவள் சொல்வாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு அன்பாக இருக்கும் தாத்தா பாட்டியை சரியாக 1 மாதத்திற்கு பிறகு ரகுராமனின் பெரியப்பா வந்து கூட்டிச் சென்று விடுவார். பெரியப்பா இருப்பது பாலவாக்கத்தில், ரகுராமன் பெற்றோர்களுடன் குடியிருப்பது நங்கநல்லூர். அதன் பிறகு பாட்டியும் தாத்தாவும் பெரியப்பா வீட்டில் 1 மாதம் இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக 1 மாதம் முடிந்ததும் அவனது அப்பா பெரியப்பா வீட்டிற்கு சென்று தாத்தா பாட்டியை அழைத்து கொண்டு வருவார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதே மாதிரி அடுத்த மாதம் பெரியப்பா வருவார். 1 நாள் தாமதமானாலும் அப்பா பெரியப்பாவுக்கு போன் செய்து வரவழைத்து விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா போன் செய்ய மறந்துவிட்டால் அம்மா அப்பாவை புடுங்கி எடுத்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது சிறுவன் ரகுராமனுக்கு புரியாத புதிராகவும் எரிச்சலாகவும் இருக்கும். காரணம், அவனுடைய அடுத்த வீட்டு நண்பன் டேவிட்டுக்கும் பெரியப்பாவும் 2 சித்தப்பாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் டேவிட்டின் தாத்தாவும் பாட்டியும் அவன் வீட்டில்தான் எப்போதும் இருப்பார்கள். ஏதாவது விசேஷங்களின் போது எல்லோரும் அவன் வீட்டில் ஒன்று கூடுவார்கள். அவர்கள் வந்தால் ஒரே கூத்தும் கும்மாளமும் சிரிப்பும் தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பார்க்கும்போது தன் வீட்டில் பெரியப்பாவும் அப்பாவும் சிரித்து பேசியது கூட கிடையாது என்பதை நினைக்கையில் ரகுராமனுக்கு மிகுந்த ஏக்கமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். தவிர ரகுராமனின் அம்மா அவனுடைய தாத்தா பாட்டியிடம் எப்போதும் சிடுசிடுவென இருப்பாள். அவர்களை தூக்கி எறிந்து பேசுவாள். பாத்திரங்களை நங்கு நங்கு என்று வேண்டுமென்றே சப்திப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவனது அப்பா பொறுமையாக இருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை பெரியப்பா LTA எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் காஷ்மீர் சென்று விட்டார். அதனால் அடுத்த மாதம் அவரால் தாத்தா பாட்டியை அழைத்து செல்ல 10 நாட்கள் தாமதமாகிவிட்டது. அம்மா அப்பாவை அந்த 10 நாட்களும் நை நை என்று படுத்து எடுத்து விட்டாள். அதன் பிறகு பெரியப்பா அந்த 10 நாட்களை ஈடு செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா பாட்டி வீட்டில் இல்லாத நாட்களில் ரகுராமன் அம்மாவின் முகம் எப்போதும் மலர்ந்து இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சிரித்து கொண்டே இருப்பான். காலை 7 மணியிலிருந்து டிவியின் சேனல்களை மாற்றி மாற்றி ஜோசியம், ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருப்பார். மாலை மற்றும் இரவு நேரங்களில் வரிசையாக டிவியில் சீரியல்கள் பார்த்து கொண்டிருப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரகுராமன் அந்த தினங்களில் பாவம் தானே குளித்து யூனிஃபார்ம் ஷூ போட்டுக்கொண்டு பள்ளிக்கு ரெடி ஆக வேண்டும். பள்ளி விட்டு வந்தால் அம்மா தின்பண்டங்கள் எதுவும் தரமாட்டாள். இரவு சாப்பாடும் பாட்டியின் கைவண்ணத்தில் இருக்காது என்பதால் ரசிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு எப்படா சீக்கிரம் அடுத்த மாதம் வரும், தாத்தா பாட்டி வருவார்கள் என்று பயங்கர ஏக்கமாக இருக்கும். வருட கணக்கில் இந்த நிலைமை தொடர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ரகுராமனும் தற்போது 8வது வந்துவிட்டான். அவனுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் தாத்தா பாட்டிக்கு ஆகும் செலவை கணக்கு பார்த்து பைசா பைசாவாக ஷேர் பண்ணி கொள்கிறார்கள் என்கின்ற உண்மை நன்கு புரிந்தது. 1 நாள் தாமதித்தாலும் பெரியப்பாவும் அப்பாவும் முகம் சுளித்துக் கொள்கிறார்கள். அம்மா தாத்தா பாட்டியை மதிப்பதே இல்லை என்கின்ற
உண்மைகளும் நன்கு உரைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவனது அம்மா குடும்ப விஷயமாக சொந்த ஊரான மதுரைக்கு ஒரு வாரம் சென்றிருந்தாள். அந்த ஒரு வாரத்திற்கு வேண்டிய புளிக்காய்ச்சல், பருப்பு பொடி, வெத்த குழம்பு அம்மா தயார் செய்து வைத்துவிட்டு போனாள். அம்மா திரும்பும் வரை அப்பா சுட சுட சாதம் மட்டும் வைத்தால் போதும் என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தாவும் பாட்டியும் அந்த தினங்களில் பெரியப்பா வீட்டில் இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்று அப்பாவுக்கு நாக்கு செத்துவிட்டதால் தன்னுடன் ரகுராமனை நங்கநல்லூர் இட்லி கடைக்கு அழைத்து சென்றார். இருவரும் விதவிதமாக டிஃபன் வாங்கி சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது அப்பா ரகுராமனிடம், நாம ஹோட்டலுக்கு வந்ததை அம்மாவிடம் சொல்லாதடா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். சரிப்பா, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். நல்லா படிடா, நீ பெரியவனானதும் என்னவாக போற? பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஆவேன்பா, விராட் கோலி மாதிரி என்று சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு திடீரென ஏதோ ஒரு சீரியஸ் யோசனையில் ஆழ்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடா யோசனை என்று அவன் கேட்க, இல்லப்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. என்னன்னு சொல்லுடா. நான் உங்களுக்கு ஒரே பையன். நான் பெரியவனான உடனே உன்னையும் அம்மாவையும் மாதம் எங்கப்பா கொண்டு போய் விடுவேன்? உனக்கு பெரியப்பா மாதிரி எனக்கு தான் யாருமே கிடையாதே என்று சொன்னான். அப்பா பதில் சொல்ல தெரியாது விக்கித்து போனார் என்றான்.